நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பாக இடைத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்க கேட்கறது எனக்கு பயமா இருக்குது. ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு கரண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்னி திருட்டு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அப்பாவிகளை குறிவைத்து 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்தால் 10 லட்சம் ரூபாய் வரை வாங்கித் தருவதாக கிட்னி புரோக்கர்கள் வலைவிரித்து வந்தது அம்பலமாகியுள்ளது. தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்திருந்த போதும் வறுமை மற்றும் கடனை சமாளிப்பதற்காக குடும்ப தலைவிகள் சிலர் தலையாட்டியுள்ளனர். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த பெண்களை அணுகிய புரோக்கர்கள் அவர்களை பெங்களூரு, கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை மூலம் கிட்னியை எடுத்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணுக்கு பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வாங்கித் தருவதாக புரோக்கர் கூறிய நிலையில் வெறும் 2 லட்சம் வரை மட்டுமே கொடுத்ததாக தெரிகிறது. குடும்ப வறுமை காரணமாக ஆபத்தை பொருட்படுத்தாமல் கிட்னியை தானமாக கொடுத்த அப்பாவிகளிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி பணத்தை வழங்காமல் இடைத்தரகர்கள் வஞ்சித்துள்ளனர். எங்களுக்கு அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் கேட்கறது எனக்கு பயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு இல்லை. இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா? யார் கொடுத்தது? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ஷன் மாதிரி தான். அது ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. மாநிலம் முழு